எங்கிட்டே வா. மயக்கம் தெளிஞ்சா தப்பிச்சு போயிடுவியா? இவன் மட்டும் இன்னைக்கு தப்பிச்சு போயிருந்தா பாஸ் இன்னைக்கு நம்ம எல்லாரும் உயிரையும் எடுத்திருப்பாரு. இவனை தப்பிக்க விடாம பாத்துக்கணும். என்ன விடுங்க. என்ன விடுடா. ஏய் என்ன விடு. என்ன விடுடா. கிருத்திகா, கிருத்திகா, ஷாலினியை ரூமுக்கு கூட்டிட்டு போங்கம்மா. அப்புறம் அம்பிகா, நாம வளையல் மோதிர சம்பிரதாயம் ஆரம்பிக்கிற வரைக்கும் இவங்க போய் ஓய்வு எடுக்கட்டும். போமா போ. இனிமே ரெஸ்ட் நமக்கு தானே தேவைப்படும். ஆர்வியோட பணம், காதல், குடும்பம் எல்லாத்தையும் அனுபவிச்சா நிச்சயமா டயர்டாக தான் செய்யும். சிந்து, ஆமா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எங்களுக்கு கொஞ்சம் இந்த சடங்கெல்லாம் செய்யறதுக்கு உதவி செய். சரிங்க அத்தை. கிழவன் ஏதோ அட்வைஸ் பண்ண போறான்னு நினைக்கிறேன். ரவி, இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியா? எனக்கு தெரியவே தெரியாது. இது விளையாட்டு விஷயம் இல்லப்பா. உன் கல்யாணம் தப்பா அபசகுணமா ஏதேதோ நடந்துடுச்சு. கல்யாண வீட்டில் ஒருத்தங்க இறக்குறது அபசகுணமான விஷயம். பாப்பா, இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காம இருக்க நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம். பாப்பா. எங்க குல தெய்வமே, எங்களை அறியாம நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சுக்கு. உங்களால என்ன தப்பு நடந்தது? இங்க பார்ப்பா, எந்த ஒரு மனுஷனுக்கும் தெரியாது அவனோட வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில என்ன தவறு செஞ்சாங்கிறது. அதனாலதான் நம்ம கடவுள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எங்களுக்கு தெரியாம நாங்க செய்த தவறுக்கு எங்களை மன்னிச்சிருங்கன்னு கேட்கணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களால தப்பு நடக்கல? என்ன பண்ணீங்க? டக்குன்னு சீரியஸ் ஆயிட்டீங்க. நீங்க என்னவோ நிஜமாவே தப்பு பண்ண வர மாதிரி. நான் சும்மா விளையாடினப்பா. வாங்க வாங்க. நீயா? நீ இப்ப எதுக்கு இங்க வந்த? அது நானும் ட்ரெஸ்ஸை மாத்திக்கணும்ல, அதான் வந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நம்பவே முடியல. ஃபைனலி நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது முதல் இரவுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆகும். புரியல. அப்படின்னா கல்யாணம் ஆர்வி கூட நடந்துருச்சு. சோ இன்னைக்கு ராத்திரி நடக்க போற முதல் இரவுக்கு நான் ரெடி ஆயிட்டேனா? ஆச்சரியத்துல உறைஞ்சிட்டியா? நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, என்ன மாதிரி ஒருத்தர் இருக்கான். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வெறும் ஆர்வி, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம்
ஷாலினி புருஷனா ஒரு புது ரோல். ஆர்வி இந்த கல்யாணத்துக்காக ரொம்ப காத்துட்டு இருந்தா. ஆனா இந்த ஷாலினியோட ஆர்வியால ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரொம்ப நேரம்லாம் காத்துட்டு இருக்க முடியாதுமா. ஏய் என்ன பேசுற நீ? நம்ம ஃபர்ஸ்ட் நைட் பத்தி நீ என்ன இவ்ளோ ஓபனா பேசுற? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் உண்மையதான் உன்கிட்ட சொல்றேன். சரி, இதுக்கு பதில் சொல்லு. நம்ம 2 பேருக்கும் எப்ப கல்யாணம் ஆச்சு? என்ன? அதாவது காதல் எப்ப ஏற்பட்டது? நீ இதுக்கு பதில் சொல்றியான்னு பார்க்கலாம். உன்கிட்ட மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன் ஏ 10 வருஷம், பி 8 வருஷம், ஆப்ஷன் சி 5 வருஷம், ஆப்ஷன் டி 12 வருஷம். போன் பண்ணுமா? நீங்க போன் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். சீக்கிரம் சொல்லு. உன்னோட டைம் முடிய போகுது. கம் ஆன், சீக்கிரம் சொல்லு. ஓகே பட் உன்னோட ஆப்ஷன்ஸ்ல என்னோட பதிலே இல்லையே. அப்படியா? ஆப்ஷன்லயே இல்லையா? நம்ம 2 பேருக்கும் காதல் சின்ன வயசுலயே உருவாயிடுச்சு. ஐ மீன் உனக்கு சின்ன வயசுல வந்துச்சு அண்ட் எனக்கு நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துச்சு. அப்படியா? சரி, நடந்த இந்த 2 கல்யாணத்துல இதுதான் பெஸ்ட் கல்யாணம்னு உனக்கு எது தோணுது? அந்த கல்யாணமா இல்ல இந்த கல்யாணமா? இந்த கல்யாணம் தான். ஏன்னா இந்த கல்யாணத்துல தான் ஆர்வி மாறிட்டான். ஆனா எனக்கு என் பழைய ரவி மேலதான் காதல் இருக்கு. இந்த ரவி கிட்ட ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு. சும்மா கரண்ட் பாயும். அதோட பழைய ரவியை நீ மறந்துடுவ. ஓகே அப்புறம் என்ன? இந்த ரொமான்ஸோட சேர்த்து என் பாஸ்ட் லைஃபோட ஹிஸ்டரியை எடுத்து விடுவேன். அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? உன்னோட 9 வயசுல இருந்தே எனக்கு உன்னை பத்தி தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம்லாம் உனக்கு தெரியாதே ஷாலினி. அந்த கதையை இந்த ஐயா சொல்லுவேன். நான் உங்ககிட்ட சொல்லுவேன். ப்ராமிஸ்? நீ எனக்கு எல்லாத்தையுமே சொல்லணும். கண்டிப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி ஹனிமூன். ரவி போ, சீக்கிரம் போ. என்ன போ. அத வாங்கக்கா. ரோஜா பூ வந்துருச்சு பாரு. இப்ப இத பால்ல போடுறேன். கொடுங்க. போட்டாச்சு. சரி, ஏ சிந்து, மோதிரத்தை அம்பிகா கிட்ட கொடு. கொடுக்கறாத்த. இந்தாங்க. பாருங்க, உங்க எல்லாருக்கும் மோதிரத்தோட சடங்கு என்னன்னு தெரியும். அம்பிகா மோதிரத்தை இதுக்குள்ள போடுவா. அப்ப லக்ஷ்மி வந்து கரெக்டா 1 2 3ன்னு எண்ணினதும் நீங்க 2 பேரும் ஒரு கையால இந்த மோதிரத்தை எடுக்கணும். யாரு முதல்ல மோதிரத்தை வெளியே எடுக்கிறீங்களோ அவங்க சொல்றதுதான் நடக்கும். இப்போ ஸ்டார்ட். கரெக்ட்டுமா. ரெடியா அம்பிகாக்கா? 1 2 3. எடுங்க. ஆரம்பிங்க. ஷாலினி, ஏன் நிறுத்திட்ட?
கிடைச்சிடுச்சு. நாங்க அஸ்வினி ஹேர் ஆயில ட்ரை. சரி பரவாயில்ல, இது முடிஞ்சது. இப்போ பாட்டு பாடுற சடங்க ஆரம்பிக்கலாம். ரவி வந்து ஷாலினிக்காக பாட்டு பாடுவான். பாடுங்க பாடுங்க பாட்டு பாடுங்க. பாட்டா? ஆமாப்பா. அப்புறம் ஆனா ஒரு பாட்டாவது நீ கண்டிப்பா பாடியேதான்ப்பா ஆகணும். ஆமாமா, பாடாம இல்ல இல்ல பாட்டா இல்ல, எனக்கு வெக்கமா இருக்கு. முடியாது. ஆட இதுல என்ன வைக்கும்? உன்னை பாட்டு பாட தானே சொல்றோம், ஆடணும்னு சொல்லலையே. சரி சரி சீக்கிரம் ஆரம்பி. ஐயோ இல்லம்மா, என்னால முடியாதும்மா, விட்டுருங்க. என்ன ரவி, பாட்டு தானேப்பா, பாடு. இது என்ன உடம்பா வடக்கோழி குழம்பா புரியாம நான் பாக்குறேன். ரிக்டர் வச்சு பார்த்தா இது 10 எர்த்குவேக்கு. ஆமா ஷாலினி, கெட் டுகெதர் வேணும் நாம கெட்டு போக. ஆமாங்கோ. என்ன எல்லாரும் எவ்வளவு சீரியஸா என்ன பாக்குறீங்க? குஷியான மூட்ல எல்லாரும் இந்த மாதிரி பாட்டு தானே பாடுவாங்க. இல்ல இல்ல, நான் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு பாட்டு பாடுங்க. ஐயோ இல்ல இல்ல, இதுக்கு மேல இந்த பாட்டு கிட்டு சடங்கெல்லாம் போதும். எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன். தூக்கம் வருதா இல்லனா முதலிரவுக்கு லேட் ஆகுதுன்னு தவிக்கிறீங்களா? இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது. உன்னை நாங்க இவ்வளவு சீக்கிரம் போகவே விட மாட்டோம். இங்க பாருங்க, ஷாலினி இன்னும் எங்க கிட்ட தான் இருக்கா. ஆமா, நீ எங்க பெர்மிஷன் இல்லாம அவளை சந்திக்கவே முடியாது. இன்னும் எல்லாரும் விளையாடுறீங்களா? இந்த முதலிரவுக்காக என் சின்ன வயசுல காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? அப்புறம் நீ சொல்றத பார்த்தா நான் என்னமோ உன் வைஃப் கூட ரொமான்ஸ் பண்ண கூப்பிட்ட மாதிரியே பேசுற. ரவியோட பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்றதுக்கு நான் யார்கிட்ட கேட்கணும்? அதாவது ஆர்வி, அதாவது நான் வந்து என் பொண்டாட்டியோட ரொமான்ஸ் பண்றது ஒரு தப்பா? கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் தான் மாறுவாங்க. அதான் நானும் கொஞ்சம் லைட்டா மாறிட்டேன். என்ன இப்போ? ஓ ஆ, அத்த, ஷாலினி இவனை எப்படி மயக்கி வச்சிருக்கான்னு பாத்தீங்களா நீங்க? நீ பாரு, என்ன விட்டு நீ மட்டும் என்ன தப்பிக்க விட்டா உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். ப்ளீஸ் என்ன போக விடு. உன் பாஸ் உனக்கு எவ்வளவு தரணும் அதை விட டபுள் மடங்கு தரேன். நான் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே உனக்கு மொத்த பணம் வந்து சேரும். ப்ளீஸ் என்ன போக விடு. பணம் கொடுக்க எங்க போவ? இப்போ உன் பணம் முழுக்க எங்க பாஸுக்கு சொந்தமாயிடுச்சு. இப்போ நீ ஆர்வி இல்ல, இப்போ ஆர்வி எங்களோட பாஸ் தான். ஏய், நீ பேசாம இங்கே இரு. உனக்கு தேவையான பணத்தை பாஸ் கிட்ட சொல்லி நான் வாங்கி தரேன். சரியா சொன்ன மச்சான். என்ன விடுங்கடா, விடு, விடுங்கடா. என்ன விடுங்கடா. சத்தம் போடாத. இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிடுவியா என்ன? நீ பாரு, நான் உனக்கு கடைசி முறையா சொல்றேன், என்ன விட்டு. ஒருவேளை இங்க இருந்து நானா தப்பிச்சிட்டேன், அதோட நீங்க தப்பிக்கவே முடியாது. என்ன விடுங்கடா. இவன் சொன்ன அடங்க மாட்டான். இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வா. இவன் வாயை இப்பவே மூடிடுறேன். என்ன விடு, விடு. ஏய்,
என்ன இது? இது என்ன இன்ஜெக்ஷன்? அங்கேரு கிட்ட வராத. ஏய், 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 என்ன பிடுடா? இப்ப என்னடா பண்ணுவ? போதும் போதும், இப்ப எல்லாம் முடிஞ்சது. போ ஷாலினி, நீ உன் ரூமுக்குள்ள போமா. பவி, கிருத்திகா, ஷாலினி அவளோட ரூம்ல கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. ரவி, நீ எங்கப்பா போயிட்டு இருக்க? இன்னும் ஒரு சடங்கு பாக்கி இருக்கு. ஆமாக்கா, என்ன சடங்கு இருக்கு? வெத்தலை சாப்பிடுற சடங்கு. லக்ஷ்மி, போய் வெத்தலை எடுத்துட்டு வா. இந்தாக்கா குடு. காட்டு. ஐயோ வேணாமா, நான் சாப்பிட்றேன். காட்டுன்னு சொல்றேன். வாயை தர அம்மா. தர. அட, என்னாச்சு உனக்கு? என்னம்மா வெத்தலை இனிக்குது? இதெல்லாம் அவனை சாப்பிடுவானா? எனக்கு இந்த ஸ்வீட்லாம் பிடிக்காதம்மா. சாதாரண வெத்தலையே போதும். குடுக்கறதுக்கு முன்னாடி கேட்க மாட்டீங்களா? யார பார்த்த கல்யாணத்துல அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் ரவி, இட்ஸ் ஓகே. உனக்கு இந்த வெத்தலை பிடிக்கலனா நான் சாதா வெத்தலை எடுத்துட்டு வரேன். கோவப்படாதானே? வா தேவா. அமைதியா இருப்பா. ஏண்டா ரவி, உனக்கு இனிப்பு போட்ட வெத்தலை தானடா பிடிக்கும்? சரி, அதெல்லாம் விட்டுடு. இப்போ நீ கேட்ட வெத்தலை அவங்க கொண்டு வருவாங்க. ஆனா நீ கொஞ்சம் கோவப்படாம அமைதியா இருப்பா. அமைதியா இருப்பா. சும்மா சடங்குன்னு அடங்கவே மாட்டேங்குதுங்க. கல்யாணத்துக்கு ஒரே சடங்கு முதல் இரவு தான்.